அனைவருக்கும் வணக்கம். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதை படித்தவங்க தெரியும், படிக்காதவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நம்ம எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும். அப்படி காக்கலைன்னா சொற்குற்றத்திற்கு ஆளாகி துன்பப்பட நேரிடும் அப்படின்றது தான் அதனுடைய பொருள். அதாவது நாவடக்கம் வேண்டும். யாரை பற்றி பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், எந்த சூழ்நிலையில் பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு பேசணும். அதாவது நம்ம பேசுகிற பேச்சு மற்றவர்களை காயப்படுத்தாததாக இருக்கணும். இல்லைன்னா நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்து அதை வச்சு பேசணும். சும்மா போகிற போக்கில் அடித்து விடலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. அப்படி பேசிட்டா பின்னாடி நாம் சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சாலோ இல்லை உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலோ நம்ம அவங்க முன்னாடி அசிங்கப்பட நேரிடும். அதுதான் சொல்கிறாங்க. இதை சிம்பிளாக படிக்காத பாமரர்கள் கூட அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பகலில் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரியில் அது கூட பேசாத அப்படின்வாங்க. எதுக்குன்னா நம்ம என்ன பேசுகிறோன்றது நம்ம சரியாக பேசணும். பேசலைன்னா அது பின்னாடி நமக்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்புறம்னா இப்படியெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அதுவும் யாராவது ஒருத்தர் நம்ம வடிவேல் மாதிரி ஆளுங்க பேசுவாங்க, ஏண்டா கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா பேசினேன் இப்போ பார்த்தியா அப்படின்ற மாதிரி மற்றவர்கள்லாம் எள்ளி நகையாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கிக்கக்கூடாது. அதுக்கு தான் வள்ளுவர் முன்னாடியே எச்சரிக்கிறார், நாவடக்கம் வேண்டும். எங்கே பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசணும். அப்படி தெரியாமல் நம்ம சௌகரியத்துக்கு பேசணும்னா அதனால் பின்னாடி அசிங்கப்பட நேர்ந்தாலும் அதற்கு நாம் தான் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.